ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். ஸோ நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் மாரத்தானை பற்றி சொல்லலை. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக விஜய் சேதுபதி சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரமும் அரோராவும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆடி இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு அப்ளாஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் இவங்க 2 பேரும் ½ அன் ஹவர்லேயே 16 மினிட்ஸ்லேயே அந்த டாஸ்க்கை முடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இதுக்கு ஒரு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் விஜய் சேதுபதிட்டேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனியை பாப்பா வச்சு பாடினான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு ஒன்று கிளப்பியிருந்தாங்க அலிகேஷன். ஸோ அதை பற்றியும் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் ஒரு சில காரணங்களுக்காக திவ்யா, அரோரா இவங்களுக்குலாம் ஒரு அப்ளாஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது விஜய் சேதுபதிகிட்ட. ஸோ பார்ப்போம் இன்னி எபிசோடில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது தவிர பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, ஆதிரே 2 பேரும் எவிக்ட் ஆகி வெளில போகிறாங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆதிரே வெளில போகிறாங்க. பட் அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் அவங்க ஃபேமிலி தான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க வெளில போகிறதால இந்த சான்ஸ் யாருக்கு கிடைக்கும்? கமருதீனுக்கு கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் கம்மி. ஸோ பார்வதியா, கனியா? ஸோ பார்வதி ஃபேமிலியில் இருந்தால் என்ன மாதிரி நடக்கும்? ஸோ கனியோட ஃபேமிலியில் இருந்தால் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ குழந்தைங்க வருவாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் டிஆர்பி ஏற்றலாம் நினைப்பாங்க. பட் பார்வதி வந்தாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த டிஆர்பி எந்த அளவுக்கு ஏறுன்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட விஜய் டிவியோட பிளானாக இருக்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.